செயின் வாங்கப்பா. சரிப்பா. ஃபோன் பண்ணிட்டுமா? ஃபோன் பண்ணா அடுத்த செகண்டே உள்ள வந்துருவா மாம். கொஞ்சம் பொறுமையா இரு. மாம், பொண்ணு மாப்பிளையும் மேடை ஏறியாச்சு மாம். தாலி கட்ட போறாங்க. எனக்கு தெரியும்ல, நீ அமைதியா இரு. தாலி கட்டுறப்ப அவனை வர சொல்லு. இந்த போன்ல சந்திரகலாமாக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட வேண்டியதுதான். நான் கீதா மண்டப கார் பார்க்கிங்ல நமச்சி என்ன கட்டி போட்டிருக்கான். சரஸ்வதி MBA இல்ல, +2 ஃபெயில். சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்கம்மா.
இந்தாங்கம்மா, இதை எடுத்துன்னு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் சரிங்க. பண்ணுவாங்க. அம்மா வாங்க. மாம் அச்சுதா வாங்கம்மா. மாம் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. மேடம், நான் கீதா. நமச்சி என்ன இந்த மண்டபம் கார் பார்க்கிங்ல கட்டி போட்டிருக்கான். சரஸ்வதி MBAல +2 ஃபெயில். மாம் வா போலாம். வா வா, இங்கதான், சீக்கிரமா. நீ அந்த கார்ல இருக்கலான்னு பாரு, நான் இங்க பாக்குறேன். வந்துட்டாங்களா? அங்க போய் பாரு ஆதி. எங்க போனா? மாம் அந்த கார் ஷேக் ஆகுது பாருங்க. கீதா, இரு இரு இரு, அவசரப்படாத, இரு. ஐயோ, இன்னும் இரு இரு, எப்படி ஓபன் பண்றது? அதான் தெரியல மாம். ஐயோ, இரு இரு, ஒரு நிமிஷம் இரு. ஒரு கல் ஒண்ணு எடு. அந்த பக்கம் இருக்கான்னு பாரு. அதோ இருக்கு பாரு. எடுத்து ஓட ஓட. ஏன் இப்படி பண்ணா? என்ன ஆச்சு? பார்த்து. என்னாச்சு ஆண்டி? கீதா, நீ அனுப்பின இந்த மெசேஜ் நிஜமா? இந்த ஒரு பாயிண்ட் போதும் இந்த கல்யாணத்தை நிறுத்த. ஆண்டி, சரி வாங்க போலாம். வா, சீக்கிரம் வா. தாலியை கட்டுக்கோ. கெட்டிமாலம் கெட்டிமாலம். இந்த விரலால பொட்டு வச்சு விடுங்க. தலையை சுத்தி வந்து வைங்க. திருமங்கலத்துல வைங்க.
பாப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. வாங்க மாமா. மாமா போத. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்தாங்க. இதுவும் நல்லதுக்கு தான். பாரு. பெற்று பெருவாழ்வு வாழணும். நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கணும். அத்தை சொல்லி சம்பந்தியம்மா, ஏன் அங்கே நிக்கிறீங்க? மேல வாங்க, மேல வாங்க, பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணி, எப்ப வந்தீங்க? மேல வாங்க. அண்ணி, எப்ப வந்தீங்க? உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? என்னம்மா கீதா, நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கீதா, உடம்பு பூரணமா குணமாயிடுச்சுலமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வாங்க, மேல வாங்க, பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்களும் வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி, வாங்க. ஆனா இப்படி ஏமாந்துட்டீங்களே. உங்க நல்ல மனசுக்கு இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி. சம்பந்தி, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? என்ன சம்பந்தி, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலான்னு தான் வந்தோம். அதுக்குள்ள உங்க பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாரு. என்ன சொல்ல வரீங்க நீங்க? எல்லாருமா சேர்ந்து உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க சம்பந்தி. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க ஆச்சு? ஒன்னும் புரியலையம்மா. என்ன சம்பந்தி, என்னாச்சு சொல்லுங்க. நீங்க கீதா கிட்ட சபதம் போட்டு அதுல ஜெயிக்கிறதுக்காக தானே இப்படி ஒரு படிச்ச பொண்ணா பார்த்து உங்க பையனை கட்டி வச்சீங்க. ஆனா நீங்க பாவம் சம்பந்தி, நீங்க போட்ட சபதத்துல தோத்து போயிட்டீங்க. ஏற்கனவே 2 பேரும் காதலிச்சிருக்காங்கன்னு சொன்னதுக்கு நான் என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி என் மாப்பிள்ளை என் மேல கோவப்பட்டாரு. சம்பந்தி, நான் பேசுறது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஆனா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் அவ்வளவும் பண்றேன். சரஸ்வதி வீட்டுல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசினேன். அப்பவும் நீங்க என் மேலதான் கோச்சுக்கிட்டீங்க. நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்துமே இவங்க எல்லாம் உங்களை ஏமாத்திருக்காங்க சம்பந்தி. படிக்காத ஒருத்திய MBA படிச்சிருக்கிறதா சொல்லி உங்க பையன் தலையில கட்டிட்டாங்க. சம்பந்தி, பாத்தீங்களா, இப்பவும் நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்றேன். ஆனா என் மேல நீங்க கோச்சுக்கிறீங்க. என்ன சம்பந்தி, நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அபாண்டமா பழி போட்டா எப்படி? அபாண்டமா? உண்மைய சொல்ற என்னைய அபாண்டமா பேசுறேன்னு சொல்றீங்க. பொய் சொன்ன உங்க மருமகளை நல்லவன்றீங்க. என்ன உலகம்னே புரியல. சம்பந்தி, உங்க மருமக MBA எல்லாம் படிக்கல, +2 ஃபெயில். அதுவும் பல தடவை ஃபெயில் ஆகி பாஸ் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா.
இவ்ளோ விஷயத்தையும் கீதா தான் எனக்கு மெசேஜ் பண்ணா. அவளால பேச முடியலங்கிறதால நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கீதாவும் உங்க குடும்பம் நல்லதுக்காக தான் இத சொல்ல வந்திருக்கா. அப்போதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இல்லனா என்னைக்கோ இந்த கல்யாணம் நின்னு போயிருக்கும். கீதா, என்னாச்சு உனக்கு? அடிப்பட்டதுல மண்டகண்ட ஏதாவது குழம்பி போச்சா? ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல தேவையில்லாம வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்க. யாரும் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? ஏங்க இருங்க, இப்போதான் அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா. அவகிட்ட போய் கோவமா பேசுறீங்க. தப்ப கண்டுபிடிச்சது அவதான். அவளை நீங்க பாராட்டணும். நீங்க கோவப்படுறதா இருந்தா தப்பு பண்ணவ அவ. உங்க கோவத்தை அவ மேல காட்டுங்க. என்ன கல்யாண பொண்ணு, மதியத்துக்கு என்ன மட்டன் பிரியாணியா? சமந்தியம்மா, கீதா சொன்னது உண்மைதான். உங்க மருமக +2 ஃபெயில். MBAங்கிறது அவ படிச்சு வாங்கின பட்டம் இல்ல, தின்னு வாங்கின பட்டம். மேடம் மட்டன் பிரியாணின்னா பிளேட்டா சாப்பிடுவாங்களாம். அவங்க பேரு மட்டன் பிரியாணி அடிக்டான். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் MBA. இதுக்கு மேல என்ன வேணும்? கீதா தான் பெத்த பொண்ணு மேலேயே சத்தியம் பண்ணிட்டா. இப்ப கூட நீங்க யாருமே நம்ப மாட்டீங்களா? சரஸ்வதி, சமந்தி, பொய் சொன்னவகிட்டயே போய் கேட்டா அவ என்ன சொல்லுவா? பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. வாத்தியார் சார் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் மேல நான் நல்ல மரியாதை வச்சிருக்கேன். ஆனா பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா பொய் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க பொய் சொன்னவங்க தான்.